மக்களே யூ ஆர் வாட்சிங் இன் நாட் சினிமா வித் மே திவ்யா. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் காளிங்கராயன் படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் ஈவெண்ட் வந்து நடந்திருந்துச்சு. இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்ட டைரக்டர் பாக்யராஜ் அவர் வந்து இந்த படத்தை பற்றியும் மூவி டீம் பற்றியும் இந்த படத்தோட டைரக்டர் பற்றியும் நிறைய விஷயங்களை இந்த ஸ்டேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஈவெண்ட்ல ஷேர் பண்ணாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் தொலைக்காட்சி அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். காளிங்கராயன் சன் ஆஃப் காளிங்கராயன் படத்தில் என்னுடைய நல்ல நண்பரும் நல்ல இயக்குனருமான பாரதி மோகன், அவர் என்னுடைய இன்னொரு நல்ல நண்பர், ரொம்ப சீனியரான ஒருத்தர், சண்முக சுந்தரத்துக்கிட்ட வேலை பார்த்தவர் அப்படின்னு சொல்லி இங்கே கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரி பூரா வேலை பார்த்தவர். ஸோ அவருக்கும் அவருடைய பாரதி மோகன் அவருடைய டீமுக்கும் எல்லாத்துக்கும் அவரை வாழ்த்த வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே எதிர்பாராத விதமாக வந்த உடனேயுமே மரியாதைக்குரிய திரு கருணாகரன் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொண்டாடுறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் நேற்று உதயகுமாருக்கு சொல்லிட்டேன், பேரரசு எல்லாம் புதுசாக தேர்ந்தெடுத்து வந்தவங்க நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு ராஜகுமாரன் எல்லாமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாரதி மோகன் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு படங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவர் 2 படம் பண்ண அனுபவம் இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய சிரமங்களை மேற்கொண்டு அதை ரொம்ப சிரமப்பட்டு நிறைய பேர்த்தினுடைய உதவியோட அந்த படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காரு. இதில் அவர் பாரதி மோகன் நிறைய வேலைகள் இதில் படத்தில் செஞ்சுருக்காரு. கதை வசனம் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் அவர் மியூசிக்ங்கிறது புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் என்கிட்ட ஒரு பாட்டே பாடி காமிச்சார், ஒரு மெலடி பாட்டே. அங்கே நான் ஏதோ ஒரு கம்போசிங்கில் உட்காண்ட்ருந்தேன். அப்புறம் இந்த ரிதம் பிளேயரை கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிதம் இதுக்கு பண்ணுங்க, நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாட்டு பாடி காமிச்சார். அதாவது அவருக்கு அதில் நல்ல ஞானம் இருக்குது அப்படிங்கிறத, இசை ஞானம் இருக்குது அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவரே சுயமாக எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில் அப்படின்னு சொல்லி அதுவும் உன்னியெல்லாம் ஃபோன் பண்ணாப்புல, இந்த மாதிரி நிறைய பேர் கோயம்புத்தூருக்கு சேர்ந்தவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸு, நடிகர் எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உதயகுமார் அவர்கள் பேசிட்டு போகும்போது அவர் 2 விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னென்னா, இங்கே பாரதி மோகன் ஆன்மீகவாதியும் கூப்பிட்ருக்காரு, அதே நேரத்தில் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காரு, இதுக்கு ஆப்போசிட்டான கட்சியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு காசி முத்துமாணிக்கு அதுக்கு விளக்கம் வேறு சொல்லிட்டு போயிட்டார். டிஎம்கே அப்படியெல்லாம் சாமிக்கெல்லாம் ஆப்போசிட் இல்லை, ஆசாமிகளுக்கு தான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக பாரதி மோகனுக்கு எல்லா தரப்புலேயும் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த சாமி விஷயத்தில் நான் எப்போவுமே சொல்லுவேன், என்னென்னா சாமிக்கு எதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிமே, அதுக்கு அவருக்கு பிரதிநிதியே வேண்டியது இல்லையா. அதனால் ஆசாமிக்கு விஷயத்தில் அவங்கவுங்க கும்பிடுறது அப்படிங்கிறது ஓகே. இதுக்கு இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது நான் பெரும்பாலும் இவருக்காக நான் சொல்லவில்லை, ஜென்ரலாக. இப்போ அவர் இதை போட்டுக்கிட்டு ஒரு பக்தி மேனாக இருக்கார். நம்ம அது மாதிரி துணி போட்டுக்கல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளும் கூட அப்பப்போ கோயிலுக்கு போகிறது உண்டு, இதெல்லாம் பண்ணுறது உண்டு. ஆனால் சாமியவே நம்பிட்டு இருக்கிறதில்ல, சாமியும் நம்புவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அவர் பேசும்போது இந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசினார். அவர் என்னென்னா, இந்த மலைவாழ் மக்கள் சம்மந்தப்பட்டது, அது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கிறவங்க, இன்னும் பெரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டதாக ஒரு கதை. நீங்கள் பாரதி மோகன் இங்கே இருக்குது, அதான் மலைவாழ் மக்களை பற்றின்னு சொல்லி சுரண்டர்களை, ஆமாம், அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாங்க.
அது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இங்கிலீஷ் கல்ச்சரை தான் சொல்லுவாங்க. அங்கே முதல்ல ஒருத்தருக்கு பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து டேட்டிங்னு சொல்லுவாங்க. டேட்டிங்க்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறமா லிவிங் டுகெதர், இப்படி ஒவ்வொன்றா வந்து தான் அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் வந்து அவங்களுடைய கல்ச்சர் அவ்வளோ அட்வான்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொன்ன உடனேயுமே இவங்க எல்லாத்தையும் தாண்டின ஒரு அட்வான்ஸ் இதில் வந்து மலைவாழ் மக்கள் சில பேர் இருக்காங்க. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா, அவங்க ஒரு நாள் 2 நாள் அந்த பையனும் அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே பிடிச்சிருந்ததுன்னா 2 நாள் 3 நாள் கழிச்சு வந்து சொன்னான்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேறு ஆள் அவங்களுக்கு வேறு ஆள் பார்ப்போம் அப்படின்னா, எனக்கு கேட்டோன்னே ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்னடாங்கன்னா, ஃபாரினில் விட தாண்டி ஒரு கல்ச்சர் வந்து அது ஒரு ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ரிமோட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் வந்து இப்படி வந்து ஒரு கல்ச்சரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா ஏதோ அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கலாம், படிப்புகள் கம்மியாக, ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கிற கஷ்டத்தை பற்றி மறுபடியும் படம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் காளிங்கராயன் அப்படின்னு சொன்னோன்னுமே நமக்கு ராஜகுமாரன் சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்கள் நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி அந்த பக்கத்தில் வந்து வெள்ளைக்காரங்க இருக்கிற காலத்துலேருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து நாட்டு மக்களுக்காக இதை வந்து கட்சி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவங்க வந்து மக்களுக்காக நம்ம சொந்த இதில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த கால்வாய் வெட்டினது அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நாட்டுக்காக இருந்த தியாகிகள்லாம் வந்து அவங்கெல்லாம் கூட சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா, ஒருத்தர் வந்து கைதியாக இருக்கார், தூக்கில் போட போகும்போது உங்களுக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்னா, அங்கே ஒரு அம்மா வந்துருக்காங்க, அவங்க கையால் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு அம்மா. இல்லைங்க, அவங்க இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க, பாத்ரூமு ரொம்ப தாழ்த்தப்பட்டது, அவங்க கையால் சாப்பிடணுமாண்ணா. அப்பா அவன் சொல்கிறாரு, அம்மா தான் நமக்கு வந்து சோறு விட்றாங்க, அந்த அம்மா தான் நம்ம ஆயெல்லாம் எடுத்து விட்றாங்க, அது எதாவது அசூசியாக நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க தானே அதே அன்போடு தானே அவங்க வந்து நமக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க, அதனால் இதையே இவங்கள வந்து நீங்கள் அப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் சாகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒருத்தர் கையால் சாப்பிட்ணுன்னா அவருடைய ஆசையாக இருந்து, இன்னொரு தியாகி அதே மாதிரி வந்து போல் வெள்ளைக்காரன் சுட போகும்போது கண்ணை கட்டுறாங்க. அப்போ அவன் வந்து என் கண்ணை கட்டாது அப்படின்னா, ஏன்னா நான் சாகும்போது கூட என் கண்ணு என் மண்ணை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி உணர்வுகள் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் என்றைக்குமே அவங்கள வந்து நம்ம பாராட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இன்றைக்கி வந்து இவர் கதை மலைவாழ் மக்களை பற்றி பண்ணியிருக்கேன்னாரு. நான் வந்து ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஒரு டப்பிங்லேருந்து பாதியில் வந்துட்டு அப்புறம் டப்பிங் இங்கே முடிச்சுட்டு அப்போ மறுபடியும் ஓடி போய் டப்பிங் போனேன். இல்லைன்னா எப்பவுமே கடைசியில் இது பண்ணுவேன். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்தார். ஆனால் ராதாபாபு இவர் எப்படி பாரதி மோகன் வந்து அவ்வளோ தடவை வந்து எப்படியாவது வரணும் அப்படிங்கிறது கேட்டார். நான் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புறப்பட்டு வந்தேன். ஸோ அவருக்கும் எனக்கு அவருடைய டீமில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்கள நிறைய பேர் புது ஆளுகளை வச்சு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை கருணாகரன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அதை வந்து சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக செய்கிறவர் நம்ம ஆர்ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் அவர்கள். அவர் எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து எல்லாத்துக்குமே வந்து எது இருக்கோ இல்லையோ இதை கரெக்டாக திருப்தியாக சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சேவை செய்யக்கூடியவர். எல்லாத்துக்கும் என்னுடைய பணமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.